பார்க்கலாம். மறுபடியும் இங்கே பாருங்க, என் ஃபோனில் எவ்வளோ கிளியராக தெரியுது. டார்ச் ஆஃப் பண்ணால் இன்னும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளிச்சம் மேலே படுது இல்லை. இங்கே பாருங்க மாமா. ஆமாப்பா, பாதி வெளியே வந்துருச்சு மாமா. ரெண்டு ஆமாப்பா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது என்னைக்கு அப்படின்னா சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை தானேங்க சொல்லி ஆகணும். விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாளுங்க. என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன். என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நலங்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அவனோட மேரேஜுக்கு தான் நெக்ஸ்ட் டே வந்திருந்தோம். மார்னிங் 8:30லேருந்து 9க்கு மண்டபத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக காரை விட்டு இறங்கணும். தாலி கட்டிட்டாரு. அதனால் தாலி கட்டுறதை பார்க்க முடியல. எங்கள் கிளாஸில் நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணா அப்படின்னா இல்லை, ஒரு 18லேருந்து 19 கேர்ள்ஸ் இருந்தோம். ஆனால் கல்யாண மாப்பிள்ளை இருக்கா இல்லையா, அவங்களுக்கு நான் இன்னொரு பொண்ணு, அப்புறம் ஒரு 5-6 பேர் தான் ரொம்ப பெஸ்ட்டு க்ளோஸ்ன்னு சொல்லலாம். அதில் இன்னொருத்தி ஒசூர் பேபி இருக்குது. அவளுக்குமே ரொம்ப கோல்டு வெதரே போயிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளால் வர முடியல. அதனால் நான் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லாருமே என்னோடய கிளாஸ்மேட்ஸாக தான் எனக்கு தெரியும். பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே ஃபேமிலி ஆகிடுச்சு. எல்லாருமே பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே அதுவும் ஒரு தனி ரெஸ்பெக்டட் பாண்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இவன் என் சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதே. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பாண்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அம்மா அப்பாவுக்கும் தனியாக இன்விடேஷன் வச்சுருந்தான். அதனால் அப்பாவும் வந்திருந்தாரு. அம்மாவுக்கு வர டைம் இல்லைன்னா அப்பாவும் வந்திருந்தாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பியாச்சு. கிளம்ப ஒரே ஃபீலிங் தான். எனக்கு இல்லைங்க, என் வீட்டுக்காருக்கு. எனக்கு தான் டைம் இல்லை, நீயாச்சும் இருந்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் கொஞ்சம் பேர் மேரேஜ் ஆகிடுச்சுன்ட்டு நீங்கள் வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து ஹஸ்பண்ட் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. பார்ட்னர்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால் இங்கே எல்லோரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நீயாச்சும் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு. பட் எல்லாமே மூவ் ஆன் ஆகி தானேங்க ஆகணும். இது அடுத்தது இதை சொல்கிறதுக்கும் வெக்கமாக தான் இருக்குது. இது அடுத்த செப்டம்பர் 8ங்க, த டே பிஃபோர் மை சன்ஸ் பர்த்டே. இது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டெலிவரி இருந்துச்சு. ஷிப்பிங்க்கு அமேசான்லேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு, ஒரு 3-4 ஆர்டரு. அதுதான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட தமிழ் ஆல்ஃபபெட்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. தேவைப்பட்ட அமேசான் லிங்க் நம்ம சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன், போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு ஈவினிங்காக கேக் ஆர்டர் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். நம்ம சேலம் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், கேக்னாலே சரவணாஸ் தான். அதனால் ஐஸ்கிரீம் கேக்கெல்லாம் தம்பிக்கு எதுவுமே நான் ஆஃபர் பண்ணவே இல்லை. அவருக்கு வெறும் க்ரீம் கேக்கு தான். அதுவுமே கொடுக்குறப்போ ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுப்பேன். மேபி அவன் 5th 6th இயர்ஸில் அடம் பண்ணி வாங்குவானான்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் தம்பிக்கு ட்ரெஸ் தான். ஒரு டைம் தான் சொன்னோம் ட்ரெஸ் வச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருப்பார். ட்ரெஸ் வைக்கணும்னு சொன்னால் பின்னாடி ஷோல்டர் கட்டிட்டு மறுபடியும் ஓடிடுவார். ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு இவரை வச்சுட்டு பார்க்குறதுக்குள்ளே. மார்னிங் ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணேன். ஈவினிங் கேக் கட்டிங்க்கு ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணார். 2மே நல்லா அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதை முடிச்சுட்டு அப்படியே பில்லிங்க்கு ஷூ எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் கிச்சன் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. மேபி உங்களால் இது ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு தெரியல. எந்த இடத்துக்கு க்ராசரிஸ் வாங்க போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, இந்த மாதிரி கிச்சன் கேஜெட்ஸ் இருக்கிற இடத்துல புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரேட்டை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஒரு சில டைம் சொல்லியே வருவோம், சும்மா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமே அப்படின்ட்டே வருவோம். அந்த மாதிரி வந்தது தான். எங்கே தொழில் ரீதியாக ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பில்லிங் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. தம்பியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியில் வந்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா அந்த செக்ஷனே ஒரு மாதிரி கலவரமாயிடுது. எல்லாத்தையும் இழுத்து போடுறதும், மேலே ஏறி நிற்கிறதும், தட்டுறதும், ஓடுறதும், கீழே விழுவுறதுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டுருக்கும்போது கேர்ள்ஸ் செக்ஷன் குட்டி குட்டியாக சாரீஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, கேர்ள்ஸ்க்கு ஃப்ராக்ஸுன்னு. ஆனால் அந்த பசங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு இந்த எடுத்தா பிளேசரு, இல்லைன்னா இந்த ஷேர்வானி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த பூ டைப்பு, இதில் தாங்க ஏதோ ஒன்று இருந்துச்சு. மற்றபடி கேர்ள்ஸ்க்கு தான் செம்மையாக ட்ரெஸ் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு குழந்தைய தூங்க வச்சுட்டு வேலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்தால் சந்திர கிரகணங்க.
ரெட் மூன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஹஸ்பண்டையும் உசுப்பேத்தி விட்டுட்டேன். மாமியார் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, வேண்டாம் பார்க்காதீங்க ஏதாச்சும் ஆயிடும்ன்ட்டு. அப்புறம் அவங்களே சரி என்னமோ பண்ணுங்கப்பா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி நான் ரெட் மூன் வர வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது இது ஒரு 11:00 பாதிக்கு மேலே அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேரில் பார்க்குறத விட ஃபோனில் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு ஒரு அரௌண்ட் நாங்கள் பார்க்குறப்போ ஒரு 11:20 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே எனக்கே லைட்டாக பயம் வந்துருச்சு. ஸ்ட்ரீட்டும் எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அதனால பேசாமல் கிளம்பிடலான்னு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருந்துட்டு தான் வந்தார். இந்த மாதிரி சைலண்ட்டான ஒரு இடத்துல உட்காந்தேன்னா சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் பாஷையில் சொல்லணுன்னா கிறுக்குத்தனமாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி யோசிச்ச எனக்கு தோணுன விஷயம் ஆக்சுவலாக ஒருத்தவங்க லைஃப்பில் எவ்வளோ டேர்னிங்ஸ் இல்லை, ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ், மேரேஜ், குழந்தைங்க கமிட்மெண்ட்ஸு, கெரியர்னு ஓடிக்கிட்டே இருப்போம். பட் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்து எவ்வளோ நேரம் நமக்கு நம்மளை பற்றி யோசிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி டைம் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யோசிக்கவும் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.